தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையவிருக்கிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது வர வர பலத்தான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், தாவீதை போன்று நீங்களும் வர வர பலத்தவர்களாக, நீங்கள் தொடர்ந்து வலிமை பெற்றவர்களாக மாறப்போகின்றீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு சந்ததியாக மாற வேண்டும். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சிறிய பாவம் கூட உங்களை அண்டக்கூடாது என்று நீங்கள் பார்த்து பார்த்து நடக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுடைய பரிசுத்த முயற்சியை பார்த்து மகிழ்ந்து தாவீதை போன்று உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் வர வர பலக்க செய்ய போகின்றேன், விருத்தி அடைய செய்ய போகின்றேன், வலிமை மிகுந்த ஒரு ஜாதியாக மாற்றப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருக்கு எப்பொழுதும் துதி பாடல் பாடிக்கொண்டே இருங்கள். இன்னும் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று முயற்சி எடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் வாக்குத்தத்தின்படி பலத்தவர்களாக மாற்றப் போவது உறுதி. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இதை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு தாவீது வர வர பலத்தான் என்பது போன்று நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பதை நீர் கேட்டு கண்டு மகிழ்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நாங்கள் வர வர பலத்தவர்களாகி நாங்களும் எங்கள் சந்ததிகளும் வலிமை பெற்றவர்களாக உமக்கு ஊழியம் செய்கின்ற, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற ஒரு சந்ததியாக மாற்றப் போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு இன்னும் அதிகமாக துதித்து பாடுவோம், மிகவும் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று உறுதி எடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.